ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, என் பையனுக்கு வெஜிடபிள் பேன்கேக்கும், என் பொண்ணுக்கு ராஜ்மா புலாவ் தான் பண்ண போறேன். அதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன், வெஜிடபிள் பேன்கேக் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, கொரியன் ரெசிபி. நான் வந்து இந்தியன் ஸ்டைலில் தாங்க நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அது பண்ணுறதுக்கு வெங்காயம், கேரட், கொடமிளகா, முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக பன்னீரை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து போட்டுட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவு ஸ்பினச், அதாவது பாலக்கீரையை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ கொஞ்சமாக மசாலா பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், உப்பு, 1/4 கப் அளவு வந்து கடலை மாவும், கொஞ்சமாக வந்து நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக வந்து அரிசி மாவு இல்லைன்னா ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய், இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கிறேன். இப்போ இதை மீடியம் ஹீட்லேயே வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நான் தனியாக எடுத்துக்கிறேன் பிளேட்டில். இப்போ இந்த பேன்கேக் வந்து நான் வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன். இது கூடவே கியூக்கம்பரும் ஆப்பிளும் வச்சு கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து அவனுக்கு கெச்சப் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுவே கொடுத்துட்டேன். இந்த கெச்சப்புக்கு பதிலாக க்ரீன் சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என் பொண்ணு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ராஜ்மா புலாவ் தாங்க பண்ண போகிறேன். லாஸ்ட் நைட்டே வந்து ராஜ்மாவை நல்லா 1 கப் அளவு எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும் நம்ம. இப்போ பாஸ்மதி ரைஸை வந்து 1 கப் அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். இப்போ ராஜ்மா நல்லா வெந்துருச்சு. இப்போ குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக இப்போ மசாலா பவுடர்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக பிரியாணி பவுட்ரு, ஹோம்மேட் தான். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறமேட்டு சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்ச ராஜ்மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து 1/2 கப் அளவு நான் ராஜ்மா தண்ணியே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 கப் அரிசிக்கு நான் வந்து 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். கரெக்டாக இருக்கும் அது. இப்போ ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து நல்லா மூடி போட்டு விசில் போட்டுடணும். இது வந்து ரொம்ப லோ ஹீட்டில் தான் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். ஒரு விசில் வரணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். அது நல்லா ஆவியெல்லாம் அடங்கி அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணுவேன். அப்போ தான் நல்லா மலர்ந்து வரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புலாவ் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே நான் வந்து விகாஷினி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நான் வந்து பேக் பண்ணிடுறேன் நான். இந்த ராஜ்மா புலாவுக்கு சைடிஷ்ஷாக வந்து அவள் பிளெயின் யோகர்ட் தான் எடுத்துப்பா, அதனால் அதுவே வச்சு அவளுக்கு கொடுத்துட்டேன். அவளுக்கும் கியூக்கம்பரும் ஆப்பிளும் தான் வச்சு கொடுத்துருந்தேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.